நகை போடாம எந்த ஆம்பளையாவது கட்டுவாங்களா சொல்லுங்க. நான் வந்து கல்யாணம் முடிக்காம வச்சிருக்கேன். எதுக்கு நகை இல்லாம எப்படி கட்டி கொடுக்கணும் வச்சிருக்கேன். மினிஸ்டர் கேட்டாச்சு, கலெக்டர் கேட்டாச்சு, யாரும் கேட்கணும். உங்க டியூட்டில சார் பிரச்சனை இருக்குன்னா நீங்க நவுண்டர்னா நீங்க பாக்கீங்க. நாங்க எங்க போய் சொல்ல சரி இப்ப வராது. அடிச்சு சுத்திட்டே இருங்க. ஏன்னா கொடுத்தவங்களுக்கு தானே சார் தெரியும். ஒரு பண்ணாங்க என்ன வேலை எப்படி இது பண்ண முடியும். என் பேர் முஸ்லிம் இருக்கான். நான் வந்து இங்க பேங்க்ல வந்து ஜாமான் வச்சேன் 2021. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து இந்த விவசாயம் தள்ளுபடின்னு சொல்லிட்டு தள்ளுபடி ஆயிட்டேன். நகை என்கிட்ட வந்து சொன்னாங்க உங்க நகை தள்ளுபடி ஆயிட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, போன் பண்ணுவோம், நீங்க வந்து நகையை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போன் பண்றேன்னு இவங்க வந்து போனே பண்ணல. என்னடா போனே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து இங்க பார்த்தா இங்க எல்லாம் மோசடி பண்ணிட்டாங்க, நகை இல்ல அப்படின்றாங்க. ஆனா அந்த நாங்க கையெழுத்தே போடல. எங்க கையெழுத்து அவங்களே போட்டு நகை எடுத்துக்கிட்டாங்க. நாங்க இதுல வந்து தூத்துக்குடியில போய் நான் ஒரு 4-5 நேரம் கொடுத்தாச்சு. மினிஸ்டரை வந்து மந்திரி வந்து மறிச்சாச்சு. ஆனா யாருமே எந்த இதுலயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு கொஞ்சம் பெரிய ஆள் வந்து கொஞ்சம் பிடிச்சு மென்ன போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்து ஒதுக்கிட்டாங்க. கஷ்டப்பட்ட யாருக்கும் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. எல்லாருமே இப்ப எனக்கெல்லாம் வந்து 5 பொண்ணுங்க இருக்கு. நான் கட்டி கொடுக்கணும். எனக்கு நகை இருந்தா தான் கட்டி கொடுக்க முடியும். நீ யாரு வந்து ஒரு நகை போடாம எந்த அப்படியாவது கல்யாணம் பண்ணுவானா சொல்லுங்க. என்ன பண்ண முடியும். எல்லா ஆட்களும் கஷ்டப்படுறாங்க. அண்ணாடி காட்சி தான் எல்லாம் வேலை செஞ்சுதான் சாப்பிட முடியும். இனி எங்களுக்கு நகை என்னைக்கு தாரன்னு சொல்லணும். இல்லையா அந்த பேங்க திறக்க கூடாது. நான் ஒண்ணும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எத்தனை 5-6 வருஷம் ஆயிட்டு இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன பண்ண முடியும். இனி அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க எங்க ஆட்சியில நடக்கல, அந்த ஆட்சியில நடந்துச்சுப்பாங்க. அப்ப எங்களுக்கு நகைக்கு என்ன சார் கடை.